ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம முந்திரி பக்கோடா ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ஃபுல்லாக பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முந்திரி பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இந்த முந்திரி பக்கோடா செய்கிறதுக்கு முதல்ல சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு எடுத்துக்கிடணும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா இடிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இஞ்சி ஓரளவுக்கு 3 இஞ்சி சைஸ் இருக்கிற இஞ்சை ஓரளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா அதையும் நல்லா இடிச்சு எடுத்து அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். 10 பல் பூண்டை நல்லா இடித்து அதையும் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். கடைசியாக காரத்துக்காண்டி பச்சை மிளகா 5 பச்சை மிளகாவை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் நல்லா இடிச்சு எடுத்துட்டு அதையும் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வெட்டி சேர்க்கறத விட காரம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி இடித்து சேர்த்தோம்னா அந்த இஞ்சி பூண்டோட சாரும் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு பக்கோடாக்கு தரும். அதே நேரத்தில் காரமும் நல்லா மாவில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் காரம் நல்லா சேர்ந்து நம்மளுக்கு பக்கோடா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெங்காயம் பக்கோடா, அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டோம். இது முக்கியமாக பார்த்துக்கோங்க, மறந்துடாதீங்க. இடித்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன். மாற்றி வச்சக்கப்புறமா பெருங்காய பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்த்துக்கிடாதீங்க, வாசனை ரொம்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறமா உப்பு 1.25 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்க போகிற மாவுக்கு உப்பு போதுமான அளவு. அதுக்கப்புறமா தண்ணியும் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் ஓரளவுக்கு 1/4 கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது முக்கியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கூடிடுச்சுன்னா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி போயிடுச்சுன்னா பக்கோடா போடுறது ரொம்பவே கஷ்டமாயிரும். தண்ணியும் எண்ணெயும் சேர்த்தக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும் பெருங்காயமும் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்துக்கிட்டோம். மாவு 300 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 300 கிராம் கடலை மாவுக்கு ஒரு 100லிருந்து 150 கிராம் முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மாவு நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியோட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பக்கோடா நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். பக்கோடா மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பக்கோடா மாவு கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பக்கோடா மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப இறுக்கம் கொடுத்து அது கடிக்க முடியாத அளவுக்கு மாறிடும். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்க்கறது கம்மி பண்ணி இல்லை தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது மாவில் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா போடவே வராது. அது உடஞ்சி வரும். அதே நேரத்தில் ரொம்பவே சீக்கிரமாக உதிர்ந்து போயிடும், அதாவது சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் தண்ணி சேர்க்குறத நான் சொன்ன அளவுக்கு, அதாவது அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். 300 கிராம் மாவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்து கடைசியாக கொத்தமல்லி இலையும் அதே நேரத்தில் கருவேப்பிலை இலையும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். நம்மளுக்கு மாவு ரொம்பவே பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். பக்கோடா போடுறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாய் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணும் போதும் மாவு மிக்ஸ் பண்ணும் போதும் கடலெண்ணெய் தான் சேர்த்தோம். இப்போ பொரிக்கிறதுக்கும் கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். தேங்காய் கடலெண்ணெய் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமாவே நம்ம பக்கோடாவை நம்ம ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் லைட்டாக எனக்கு சூடாக ஆரம்பிச்சுட்டு ஸ்டவ்வை ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பக்கோடா ரொம்பவே சூப்பராக ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைச்சிரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. பக்கோடாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக கையிலிருந்து அப்படியே உதிர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா ஓரளவுக்கு அன்ஈவன் ஷேப்பில் ரொம்பவே சூப்பராகவும் நமக்கு வந்துடும். நம்மளுக்கு பக்கோடா கையில் மாவு ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா கையில் கொஞ்சோண்டு தண்ணியை தடவிக்கோங்க. தண்ணியை தடவிட்டு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னா பக்கோடா நீங்கள் ஈஸியாக பொரிச்சு எடுத்துடலாம். பக்கோடா பொரிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா பக்கோடா நல்லா வெந்துடும். அதே நேரத்தில் நம்மளுக்கு நல்ல மொறுன்னு கிடைக்கும். பொரிக்கும் போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே கலர் மாறிடும். நம்ம வெறும் மாவை தான் நம்ம பொரிச்செடுக்கும், கடலை மாவை. அதனால் வெளியே ஈஸியாக கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அது ரொம்பவே நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு தேவை கிடையாது, ஹை ஃப்ளேமில் வைக்கணும்னு தெரியாது. நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கோடா ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் பொரிச்செடுத்தீங்கன்னா ஈஸியாக பொரிச்செடுத்துடலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக லைட் ப்ரௌன்
ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பக்கோடா வந்துருச்சுனாலே பக்கோடா வந்து ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி எல்லா பக்கோடாயும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிடும் போது கண்டிப்பாக உள்ள முந்திரி இருக்கும். இந்த முந்திரி பக்கோடாவை செய்ய கண்டிப்பாக மறந்துடாதீங்க. செஞ்சு எல்லாருக்குமே கொடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய ரெசிபி, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. சூடாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.